அரசன் ஒருவனுக்கு திடீரென்று சந்தேகம் ஒன்று வந்தது. பாவத்தின் தந்தை யார்? அரசவையில் இருந்த பண்டிதரை தனது நண்பன் போலவே அவன் நடத்தி வந்தான். அவரை நோக்கி, பாவத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். பண்டிதருக்கோ பெரும் குழப்பம் ஏற்பட்டது. யார் பாவத்தை உருவாக்கினார்கள்? யாரை பாவத்தின் தந்தை என்று சொல்வது? அவரது முகத்தில் நிலவிய குழப்பத்தை கண்ட அரசன், சரி, இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டாம், ஒரு வாரத்திற்குள் பதில் சொல்லுங்கள். ஆனால் சரியான பதிலை சொல்லாவிட்டால் தகுந்த தண்டனை உண்டு என்று எச்சரித்தான். வீடு திரும்பிய பண்டிதர் தனக்கு தெரிந்த நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்தார். சரியான பதிலே காணும். தெரிந்தவர்களிடம் கேட்டு பார்த்தார். அவர்கள் உதட்டை பிதுக்கினார்கள். நாட்கள் கழிந்தன. ஊரில் ஓடும் நதிக்கரையின் ஓரமாக சோகத்துடன் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். நாளைக்குள் பதில் சொல்ல வேண்டுமே. அவர் முகத்தில் நிலவிய குழப்பத்தை பார்த்த தாசி ஒருத்தி பண்டிதரை அழைத்தாள். என்ன பண்டிதரே, எப்போதும் உற்சவமாக போவீர்கள், இன்று ஒரே சோகமாக இருக்கிறது முகம், என்ன விஷயம் என்று கேட்டாள். பண்டிதர், பாவத்திற்கு தந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று புலம்பினார். அட, இது தெரியாதா? எனக்கு தெரியுமே என்று அவள் லேசாக சொன்னாள். பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்கிறாளே, பதில் தெரியும் என்று. சார், பதிலைத்தான் சொல்லேன் என்று கெஞ்சினார் பண்டிதர். சொல்கிறேன், ஆனால் இங்கல்ல, எனது வீட்டிற்கு வாரும். அங்கு வரதட்சணையாக ஒரு பொன் காசு தருகிறேன் என்ற அவள் ஒரு பொன் காசை தந்தாள். அதை வாங்கி கொண்ட பண்டிதர் தன் மனதிற்குள், இதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். தாசியின் வீட்டை அடைந்த பண்டிதர், இப்போது பதிலை சொல்லேன் என்றார். என் படுக்கை அறைக்கு வாருங்கள், 20 பொற்காசு தந்து பதிலை சொல்கிறேன் என்றார். பண்டிதர் அவளது படுக்கை அறைக்கு சென்றார். அடடா, என்ன அற்புதமான சயனறை! சரி, இப்போது பதிலை சொல்லேன் என்றார். வந்தீர்கள், என் மடியில் அமர்ந்து கொண்டு பதிலை கேளுங்கள். வாயில் கொஞ்சம் சுவையான மாமிசத்தை வேறு சாப்பிடலாம் என்றாள் அவள். சும்மா உட்கார வேண்டாம், 100 பொற்காசுகள் தருகிறேன். என் மார்பை அலங்கரிக்கும் வைர மாலையையும் கூடவே தருகிறேன் என்றாள். பண்டிதருக்கு அவள் மார்பில் அலங்கரிக்கும் வைர மாலை கண்களை ஈர்த்தது. சரி, பெரிதாக பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவர் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அவள் மடியில் படுத்தார். ஒரு மாமிச துண்டை கையில் எடுத்து வாயில் போட இருந்த தருணம் அந்த தாசி திடீரென எழுந்தாள். பண்டிதரை தூக்கி தள்ளியதோடு பலார் என்று ஒரு அறை விட்டு கன்னத்தில் விட்டாள். பண்டிதர் துடிதுடித்து போனார். இப்போது தெரிந்ததா விடை? பாவத்தின் தந்தை ஆசை. பண்டிதரே, ஆசை, பேராசை. தெரிந்ததா பதில்? தாசியின் குரல் பண்டிதரின் மனதில் ஆழப்பதிந்தது. அவருக்கு க்ஷண நேரத்தில் ஞானம் கிட்டியது. கையில் இருந்த பொற்காசுகள் எல்லாம் தூக்கி எறிந்தார். சாலை வழியே, விடை தெரிந்து விட்டது என்று கத்திக்கொண்டே ஓடலானார். நேராக அரண்மனை சென்ற பண்டிதர் மன்னரை சந்தித்தார். மக்கள் கூட்டமும் பெருகிவிட்டது. மன்னா, விடை தெரிந்துவிட்டது, பாவத்தின் தந்தை யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நடந்ததை அனைத்தையும் அப்படியே சொன்னார். மன்னா, எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடுங்கள். பண்டிதராயிருந்தும் ஒரு இழிவான காரியத்திற்கு இறங்கினேன். என்னை தேச பிரஷ்டம் செய்துவிடுங்கள் என்று உருக்கமாக வேண்டினார். ஆஹா, பாவத்தின் தந்தை பேராசையோ? சரியான பதில் என்று மகிழ்ச்சியுடன் கூவிய மன்னன் பண்டிதரை நண்பன் என்ற முறையில் கட்டிக்கொண்டார். நாட்டை விட்டு வெளியேறுவதா? ஒரு காலம் இணங்க மாட்டேன் அதற்கு. உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதை உணர்கிறேன். இந்த கணம் முதல் நீங்களே எனது குரு. ஒரு நாளும் தவறான வழியில் செல்ல முடியாத நீங்களே எனக்கு தகுந்த வழிகாட்டி. என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன். பண்டிதரை அடிபணிந்து வணங்கினான். ஆமாம், பாவத்தின் தந்தை பேராசைதான்.